10 மணிக்கு 6 மணி மாதிரி இருக்குல்ல, அதனால் 6 மணி ஆயிடாது. கெடிகாரம் எதை காட்டுது? 10. அப்போ 10 தான். அப்படி தான் அந்த சோல் வந்து நான் பாவி மாதிரி இருக்கிறேன் அப்படின்னா சத்தியம் சொல்லுது நீ நீதிமான். கெடிகாரம் எது சொல்லுதோ அதுதான் உண்மை. கை தட்டுங்க. இனி வரும் உலகம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு 1000 வருஷம் அரசாட்சின்னு ஒன்று வரும், அதுக்குள்ளே நம்ம அப்படியே என்ட்ரா, அது கிடையாது. முதல் நூற்றாண்டிலே பேசியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பேசின மிகப்பெரிய டாப் சப்ஜெக்ட்ல ஒன்று இனி வரும் உலகம். இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேச வேண்டும். காரணம், இந்த நாட்கள் புதிய உலகத்தை நம்ம இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வருகிற நாட்கள். My beloved brother and sister, பிரச்சனைகள் நீங்கும் என்கிற விசுவாசம் உனக்குள் வர முடியாதபடி உன் மனது இருக்கும் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய ஆழ் மனதிலே, சப்கான்சியஸ்ல நான் ஒரு பாவி என்கிற எண்ணம் தான் அதற்கு மூல காரணமாக இருக்கும். நான் ஒரு பாவம் செய்தவன், என் பாவம் என் மீது இருக்கிறது என்பதுதான் அடிப்படை காரணமாக இருக்கும். ஆகையால் தான் ஒவ்வொரு இடத்திலும் ஜனங்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்கும் போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு பிறகு சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. ஆகவே இந்த படுக்கை எடுக்க முடியாதபடி அவன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா, நான் ஒரு பாவி. எல்லாம் சொல்லுங்க, அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. அப்ப முதலாவது நீங்க வியாதியிலிருந்து வெளியே வரணும்னா ஒரு ரகசியத்தை சொல்றேன். முதல் என்ன சொல்லணும்? என் பாவங்களை எனக்கு மன்னித்திருக்கிறதற்காக நன்றி சொல்றேன். நல்லா 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 புரியுதா 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 புரியுதா? எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற மனநிலை உடையவனாய் இருக்கிறானோ அவன்தான் விசுவாச வீரனாய் இருப்பான், நீதி என்கிற மார்க்கவசம் தரித்தவனாய் இருப்பான். அதனால வியாதி இருக்குது அப்படின்னா வியாதிக்கு ஜெபிக்காதீங்க, என் பாவங்களை எனக்கு மன்னித்தவரே உமக்கு நான் நன்றி சொல்றேன். My sons, your sins are forgiven. ஆமென். அப்ப அந்த சின்னு செஞ்சவனை பார்த்து இவர் எப்படி கூப்பிடுறாரு? சன்னுன்றார். ஆமென் சொல்லுங்க. சின்ஸ் ஃபர்கிவன் ஆனதுக்கு அப்புறம் சன்னுன்னு சொல்லல, சன்னு அதனால சின்னு ஃபர்கிவன். ஆமென் சொல்லுங்க. என் பாவம் மன்னிக்கப்பட்டனால நான் பிள்ளை ஆகலடா, நான் பிள்ளை அதனால மன்னிச்சறா. My son, your sins are forgiven. ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் தேவன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, சிலுவையில் முடிச்சிட்டாருன்னு ஒவ்வொரு முறையும் நான் பிரசங்கம் பண்ணும்போது ஏன் அவ்வளோ தைரியம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, சிலர் சொல்கிறான் வந்து சின்ஸ் ஃபர்கிவன் பேசுகிறீங்க, அப்போ என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. அப்போ கர்த்தனைக்கு வரும்போது அழகான்ற ஒரு விஷயம் பேசினார். இதை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நான் தண்ணறிட்டே இருந்தேன். அவன் அவ்வளோ பேசினதுக்கப்புறம் திரும்ப திரும்ப நான் சண்டே வென்ஸ்டே வேறு எங்கே வந்தாலும் உன் பாவத்தை மன்னிச்சிருக்காரியா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன் பாவம்லாம் சிலுவையில் மன்னிக்கப்பட்டிருக்கான். அவன் திரும்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அப்போ என்னவெல்லாம் செய்யலான்றக்காண்டி பேசுறியா? அவன் சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, எனக்கு அந்த மனநிலையே இருக்காது. ஆனால் திரும்ப நான் என்னதான் பேசிகிட்டு இருப்பேன், மன்னிக்கப்பட்டுச்சு மன்னிக்கப்பட்டுச்சு. ஏன்னா என்னை பொறுத்தவரை பாவம் வியாதியோடு தொடர்புடையது. இந்த மனசுலே நான் இருக்கிறனால அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு 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 பேசுகிறேன். ஏன்னா அப்போ தான் வியாதி சுகமாக்கப்படும், ஜனங்கள் வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்கள், வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்கள். In my conscience, sin is connected with sickness and disease and pain. அதனால தான் நான் அடிச்சடிச்சு திரும்ப திரும்ப சத்தியத்தை சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய போகிற அத்தனை பாவத்தையும் இயேசு சிலுவையில் மன்னிச்சிட்டார் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, என்ன பொறுத்தவரை sin is connected with sickness and disease and pain and poverty. அதெல்லாம் அழிக்கணுன்ற ஒரு வெறி வரும்போது என் வெறி எங்கே திரும்புது? பாவத்து மேலே திரும்புது, சிலுவையில் கொடுத்த கிரயத்து பக்கம் திரும்புது. ஆனால் அந்த மகாத்மாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் sin is connected with pleasure. எல்லாம் சொல்லுங்க, pleasure. எல்லாம் சொல்லுங்க,
sin is connected with pleasure. அவங்க மைண்டுக்கு சின்னுனா ப்ளஷர். அதனால தான் எல்லா பாவத்தையும் மன்னிக்க மாட்டார். அப்படின்னா சின்ன வந்து மன்னிச்சிட்டா சின்ன வந்து ஒரு ப்ளஷர் தரக்கூடியது அவங்களுக்கு. ஆனால் எனக்கு சின்னுன்றது உனக்கு பிரச்சனை தரக்கூடியது. அதனால் அது அழிக்கப்பட்டது என்கிற கிரயத்தை நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். நான் கேட்டேன், ஆண்டவரே, சின் இஸ் கனெக்டட் வித் ப்ளஷர் ஆர் பெயின். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை பேர் பாவத்துக்கும் அத்தனை வருஷத்துக்கு சேர்த்து நீங்கள் கிரயம் கொடுத்துருக்கீங்க. நான் பேசும்போது என் மனசில் அந்த வியாதி அழிக்கணுன்ற வெறியில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவன் வந்து ப்ளஷர்லேயே மைண்டில் இருக்கிறான். நீங்கள் சின்ன எதோட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப கர்த்தர் சொன்னார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் பாவங்களை எல்லாம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் கையத்தட்டு. பைபிள் இஸ் ஆல்வேஸ் connecting the sin with pain. அதனால தான் என் கிருபை உபதேசம் பேசுறப்ப தைரியமா மன்னிச்சிட்டாருன்னு பேசுறோம். அவனுக்கு ஏன் தெரியுமா வயிறு எரியுது, ஐயோ பாவத்தை மன்னிச்சிட்டாரா அப்படின்னா அவனை பொறுத்தவரை பாவம்ன்றது பிளஷரு. ஆனா வேதத்தை பொறுத்த வரைக்கும் பாவம்ன்றது அது கான்சிக்வன்சஸ். அதுல இருந்து நிறைய விளைவு இருக்கு, கொடுமை இருக்கு, அலறல் இருக்கு, கண்ணீர் இருக்கு, பதறல் இருக்கு, கூக்குரல் இருக்கு, ஒப்பாரி இருக்கு. இதெல்லாம் இந்த சின்னுக்கு பின்னாடி இருக்கிறனால இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கிரேஸ் பிரீச்சர் சொல்றாங்க, அத்தனை பாவத்துக்கும், அதாவது இந்த விளைவுகளை தரக்கூடிய அந்த பாவத்தை இயேசு நீக்கிட்டாரா. கையத்தட்டே புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. ஆனா அவனுக்கு சின்ன பிளஷர். அதனாலதான் மன்னிக்க விட மாட்டேன்றான். என்ன மன்னிக்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருன்றீங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருந்தீங்க. அப்ப மன்னிச்சுட்டா திரும்ப வந்து பிளஷரா? டே, இது பெயின்ரா, இது பெயின். இன்னைக்கு சொல்றேன், இயேசு முக்காலத்தின் பாவத்தை மன்னிச்சார்ன்ற எதிர்த்து பேசுற உன்னை பார்த்து நான் சந்தேகத்தோட பார்க்கிறேன். உன்னை பொறுத்தவரை சின்ன்றது பிளஷர்ன்ற மைண்ட் செட்டில் நீ இருக்கிற. உன்னவே திரும்ப நான் எக்ஸாமின் பண்ண வேண்டியிருக்கு. உன் மனசு ஆள் மனதில் பாவம்ன்றது பிளஷரு, சந்தோஷம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கடா. அதனால தான் மன்னிக்க விட மாட்டேன்ற. ஆனால் எங்களை பொறுத்தவரை பாவம்ன்றது கொடுமை. அதனால தான் தைரியமாக நாங்கள் சொல்கிறோம் அது மன்னிக்கப்பட்டிருக்குன்னு. எங்களுக்கு ப்ரெசன்ஸ் தான்டா ப்ளஷரு, உனக்கு சின்ன ப்ளஷரு. அதனால் அதை மன்னிக்க விட மாட்டேன்ற. ஏன் மன்னிச்சிட்டாருன்னு சொல்ல மாட்டேன்றான்னு சொல்லுங்க. ஏன்னா சின்னனா ப்ளஷர் அவனுக்கு. ஆனால் பைபிள் சின்னா என்ன சொல்லுது? பெயின். பைபிள் அப்படி தான் கனெக்ட் பண்ணுது. பைபிள் இஸ் கனெக்டிங் வித் சின் வித் பெயின். அதனால் தைரியமாக பிரசங்கம் பண்ணுங்க. உன் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இதை பேசுகிறப்ப தான் அவனுக்கு கோவம் வந்துச்சு, பரிசேல் கோவம் வச்சு. பூமியில் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு என்னடா அதிகாரம் நாய்? அப்போ பார்த்தீங்களா, பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற வார்த்தை அசுத்த ஆவிகளுடைய அடிவயிறை எரிய வைக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அடிவயிறை எரிய வைக்கிறது. 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த வார்த்தையை பிசாசு முழு மூச்சா எதிர்த்தான். இன்றைக்கும் பல போதகர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு பின்பாக பிசாசு வேலை செய்கிறான் என்பது தெரிகிறது. அவனுக்கு பிடிக்கல. பாவம் மன்னிக்கப்பட்டு சொல்லும் போது அன்னைக்கு பரிசேயத்துக்குள்ள இருந்த அந்த ஆவி இவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் அவன் வெறுக்கிறான். பாவம் மன்னிக்கப்பட்ட இந்த பிரசங்கத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிசேயரின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசு சொன்னார்ல, தீர்க்கதரிசிகள் நீங்கள் கொலை செய்தீர்கள். யாரடா விட்டு வச்சீங்க? நீங்க யாரை விட்டு வச்சீங்க? எல்லாம் அறவேக்காடும் குறவேக்காடும் இருந்துகிட்டு ஒவ்வொரு தீர்க்கதரிசிக்கா கல்லறை கட்டியிருக்காங்க. நாங்கள் ஒரு காலத்தில் போவோம், தீர்க்கதரிசி அவர் சொல்லுவார், இயேசு சொல்லுங்க, இயேசு 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 சொல்லுங்க, இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல அற்புதம் நடக்குனாரு. இதில் என்ன சார் தப்பு இருக்கு? நான் சொல்கிறேன், இது எவ்வளோ கொடுமையான ஆவின்னு சொல்கிறேன். இயேசு இயேசு இயேசுன்னு ஒருத்தர் சொல்ல சொன்னார் சார். இதே கிறிஸ்தவ உலகம் அந்த ஆளை கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறது தப்பு இருக்கா? இதில் என்ன கொடுமை இருக்குது சொல்லுங்கள். இதை ஒருத்தன் பேசினா சார் அந்த காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி, என் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயகன் இருக்கு, இந்த ஆள் இயேசு இயேசுன்ற. என்ன கொடுமைடாடே, எங்கிட்ட இருந்தா நீங்கள் வரீங்க? இல்லை எங்கேருந்து வரீங்க? பெருச்சாளி பொந்துலேருந்து பெருச்சாளி வெளியே வர மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் எங்கே தான் இருந்தீங்க? அப்படியே போர்வையை பொத்திட்டு இந்த வேம்பயர்லாம் நைட்டு தான் வெளியே வரும். வேம்பயர் படத்தில் ட்ராகலாம் பகலில் போய் ஒளிஞ்சுக்கிறோம். பாருங்கள், இயேசுன்னு சொன்னதுக்கே கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா பச்சை மரத்துக்கே அந்த பாடுனா நம்மளாம் பிகில் டிகில்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை இப்படி தாளிக்க மாட்டான். இங்கே பாரு, நாங்களாம் செத்துட்டோம். அதுக்கெல்லாம் நாங்களாம் செத்துட்டோம். நீ வந்தாலும் சரி, உங்கள் அப்பா வந்தாலும் சரி, எதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா உனக்கு செத்து நாங்கள் ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம்,
ஆமாம், அல்லையா சொல்லுங்கள். நீ என்னமோ நினச்சிட்டு கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா அப்படி இப்படின்னு, டே செத்த பிரேதத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு என்ன அதை வந்து நீங்கள் செருப்படுத்த அடித்தா கூட அது பாட்டுக்க அமைதியாக இருக்கும். அதான் பவுல் சொல்கிறான், நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலேயே சரிக்கு போட்டு செத்துட்டேன்டா நான் அல்ல, கிறிஸ்துவே. அதனால் இந்த சொசைட்டி எப்படி தக்க வச்சுக்கிறது என்கிற அரசியல் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் காட் பாலிடிக்ஸ் ஒன்லி. ஆமாம் ஆமாம், நாட் த வேர்ல்டு பாலிடிக்ஸ். ஆமாம், இந்த செக்குலர் பாலிடிக்ஸ் எங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென், அதன் பிள்ளைகளால் அங்கீகரிக்கப்படும். அவன் ஏற்றுக்கலனா அவன் நம்ம பிள்ளை இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். நீங்கள் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் சொல்லுங்க, அது வாழை சுருட்டிட்டு அசிங்கம் நீங்கள் தான் போகும். இவனை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி நீ நம்ம பிரசங்கத்தை மாற்றணும். அவன் எத்தனை மாசமானாலும் பாம்புக்கு பால் ஊற்றணும், அவன் போடாமல் விடவே விடாது. அதனால் நீங்கள் chosen people தான் வந்திருக்கீங்க. Not for all. I am a prophet. I am sent for the chosen people only, not for everyone. இயேசு தம்முடைய ஜனங்களுக்காய் வந்தார். தீர்க்கதரிசிகள் தம்முடைய ஜனங்களுக்காய் வருகிறார்கள். அவருடைய மொழியை அவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். விண்ணப்பம் கேட்டீரையா, உள்ள அப்படியே வந்துகிட்டே இருக்கு, வசனத்துக்கே போக முடியல. விடுதலை தந்தி. ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. எல்லாரும் என்ன பாருங்க, இனி வரும் உலகத்தை குறித்து வாசிமா. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி வரும் உலகம், கை தட்டுங்க அவருக்கு, நல்லாதான் தட்டுங்க. இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே. எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான், முதல் நூற்றாண்டிலே தேவனுடைய அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய சீஷர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் பேசின மேஜர் சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? இனி வரும் உலகம். கை தட்டுங்க. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தி. இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே. இப்பொழுது இருக்கிற உலகத்தை அவன் பேசவே இல்லை. ஆமென். இனி வரும் உலகத்தை பற்றி பேசினான். இனி வரும் உலகம் அப்படின்னு ஒன்று, நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து 1000 வருஷம் அரசாட்சின்னு ஒன்று வரும், அதுக்குள்ளே நம்ம அப்படியே என்ட்ரா, அது கிடையாது. அவன் பேசினது அந்த செகண்ட் வேர்ல்டு, இந்த உலகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பூரணமாக்கப்பட்ட உலகம், புதிய எருசலேம், the heaven on earth, heaven on earth. அதைத்தான் அவன் பேசியிருக்கிறான். இந்த உலகத்தில் தேவன் சொன்ன அந்த மகத்துவமான மகிமையான உலகம் பைபிளை பற்றி சொல்லுது. தம்முடைய பிள்ளைகளை அவர் மகிமைக்குள் கொண்டு வந்து சேர்த்தாராம். ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றாருன்னு என்ன அர்த்தம்னா, மகிமைக்குள்ள உங்களை கொண்டு வர்றாருன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவனும் இந்த புதிய உலகத்துக்குள்ளே கடந்து வருகிறான். கையை தட்டு. ஆமென். என்ன பேசியிருக்கிறாங்க? இனி வரும் உலகம், அதைத்தான் பேசியிருக்கிறாங்க. இந்த உலகத்தின் இன்னொரு டைமென்ஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு வேர்ல்டு, அதை இந்த பூமியிலே அனுபவிப்பதைத்தான் முதல் நூற்றாண்டிலே பேசியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பேசின மிகப்பெரிய டாப் சப்ஜெக்டில் ஒன்று இனி வரும் உலகம். ஆமென். அந்த உலகத்தை பவுல் எழுதிக்கிட்டே வரும்போது எழுதுகிற எபிரேய ஆக்கியோன் பவுல் என்று சொல்கிறார், லூக்கா என்று சொல்கிறார்கள், whoever he may be, ரைட். எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, இனி வரும் உலகத்தை பற்றி பேசுகிறோமே. என்னுடைய கேள்வி, நாம் பேசுகிறோமா? அவர் பேசிக்கிட்டு இருந்தார், பேசுகிறோமேன்னு போயிட்டாங்க. நம்ம பேசுகிறோமான்ற கேள்வி. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேச வேண்டும். ஆமென். இனி வரும் உலகம், இந்த உலகத்தோடு தான் அது இணைக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் உலகம் என்பது வேறு எங்கோ இருப்பதல்ல. ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவனும் மகிமைக்குள்ளே கடந்து வருகிறான். அந்த புதிய உலகத்தில் கடந்து வருகிறான். அந்த புதிய உலகத்தின் நியதிகள் வேறு, அந்த புதிய உலகத்தின் மகிமை வேறு, அந்த புதிய உலகத்தின் மார்க்கம் வேறு, அந்த புதிய உலகத்தின் மண்டலம் வேறு. அந்த மண்டலத்தை நீங்கள் அறிய அறிய நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து அந்த இனி வரும் உலகத்துக்குள்ளே நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஆமென். ஆமென். இந்த பூமியே ஏறக்குறைய 3 முறை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வேர்ல்டு எத்தனை தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு?
ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வேர்ல்டு வேற, இதே எர்த்து தான், அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு வேர்ல்டு, அது வேற மாதிரி இருந்த உலகம். 2ஆம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இது ரெண்டுக்கு இடையில கேப் தியரின்னு ஒன்று சொல்கிறாங்க. அங்கே தான் பிசாசு விழுந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி சொல்கிறாங்க. டெக்ஸ்டா அதை ஃபஸ்ட்டு வேர்ல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது கேப் தியரின்றத. அதை பெருவாரியாக எல்லோரும் அங்கீகரிக்கிறார்கள். ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், ஏன்னா தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறதுன்னு தான் பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது அவர் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையுமாக இருந்தது என்று சொல்கிறபடினால் 1ஆம் வசனத்தில் இருந்த உலகம் வேறு, 2ஆம் வசனத்தில் மாறின உலகம் வேறுன்றாய். ஆதாமுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இதை சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதாமுக்கு முன்னாடி ஒரு சந்ததி இருந்துச்சு அப்படின்றாங்க. அதெல்லாம் படிக்க வேண்டாம், அதெல்லாம் எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன வேண்டாம். ஆனால் சொல்கிறான் இந்த 6 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி மண்டையோட கண்டுபிடிச்சோம், கார்பன் டேட்டிங் வச்சு பார்க்கும்போது 6 மில்லியன்றாங்கல்ல, இவங்களாம் அப்போ பிறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. பிறந்து அதில் தான் அதில் செத்தவங்க இவங்க தான் அதாவது ஆவிகள் பிசாசுகள் எல்லாம் பிரிக்கிறேன், பெரிய கதையெல்லாம் சொல்கிறேன். அது பட் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பாடம் எங்கேருந்து தான் தொடங்குது, ஆதாம்லேருந்து தான் தொடங்குது. 6000 இயர்ஸ்க்கு நீ படித்தாலே போதும், அதுவே நீ போட்டு இந்த பாடுபட்டிருக்க. நீ அதுக்கு முன்னாடி இருக்கிற அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் சிலபஸ்லாம் வேண்டாம். ஆமாம், ஏவாளுக்கு முன்னாடி ஒருத்தையை படைச்சார் தேவன். அவள் பேர் என்ன, அன்னை வரலையா? லிலித் அப்படின்னு ஒருத்தி இருந்தா. இப்போ எடுத்திருக்காங்க, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற விஷயம். அவளை பற்றி ஏசாயில் சொல்லப்பட்டிருக்கு. அவளை தேவன் என்ன செஞ்சார்னா மண்ணிலே அவளையும் படைத்தார், ஆணும் பெண்ணுமா மண்ணிலேருந்து படைத்தார். உடனே அவள் சொன்னா, ஆதாம் ஒரு விஷயம் சொன்ன, நீ யாரையா நீ, தம்பி ஃபுல்லாக ஃபெமினிசம், இப்படிலாம் பேசவே கூடாது அப்படின்னு கலகம் பண்ணிட்டான். இவன் நேராக போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான். என்ன ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, ஒய்ஃப்னா அது நைஃப் மாதிரி இருக்குன்னு. கர்த்தர் சொன்ன கீழ்ப்படியுமா மாட்டேன்னு அவளை துரத்தி விட்டார்ன்றாரு. துரத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கும் என்று சொல்லி அவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மகளாய் அவள் இருக்க வேண்டும் சொல்லி உள்ளேருந்து வெளியெடுக்கிறார். இதுலேருந்து தெரிவது என்னவென்றால் அகராய்த்தனம் பண்ணா வெளியே அனுப்பிச்சிடுவார் என்று ஒரு அடிக்கோடிட்டு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறேன். அப்போ வெளியேறல இவளுடைய ஜென்ரேஷன்னா பிசாசோடு அவளுக்கு அவளுடைய ஜென்ரேஷன்னா இந்த ஏசா கல்யாணம் என்ன குரூப்புன்றாங்க. அதாவது இதுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டே இருக்கலாம். இது இன்னும் ராமாயண மகாபாரதம் மாதிரி, நம்ம அதுக்கெல்லாம் போக வேணாம். நம்ம ஆதாம்லேருந்தே வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டு தேவன் சிருஷ்டித்தார். செகண்ட் டிமாலிஷ்டு வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து டிசைன்டு வேர்ல்டு, 3ஆவது வேர்ல்டு. ஆமேன்னு சொல்லுங்கள். அடுத்து திரும்ப நோவா காலத்தில் என்ன செய்யுது, வெள்ளம் அழிச்சு நோவாக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு வருது, அது 4ஆவது வேர்ல்டு. எத்தனாவது வேர்ல்டு? 4 தடவை இந்த வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ 5ஆவது தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. 5 மீன்ஸ் கிரேஸ். கையை தட்டு. ஆமாம், கிரேஸ் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒவ்வொரு முறை இந்த வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போதும் அதோட கால சூழ்நிலை மாறுது, இயற்கை விதி மாறுது. அதுக்கு முன்னாடி இந்த விதி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை. அப்படித்தான் சொல்கிறேன். இதே பூமியில் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆன விதி இப்பொழுது இனி வரப்போகிற இந்த உலகத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. அங்கு வேறு விதி செயல்பட ஆரம்பிக்கும். அங்கே புவியீர்ப்பு விசையே கூட இருக்காதுன்றாங்களாம். புவியீர்ப்பு விசையே அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்களாம். 2120 220 ஒருத்தன் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறான். ஆமாம், எங்கே வந்திருக்காப்புலன்னு கேட்காதீங்க. அமெரிக்காவில் அவனை இது பண்ணி பேசினப்ப அவன் ஒரு 3 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சுக்காக நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இப்போ அங்கே இருக்கிற அந்த உலகம் இப்படி கிடையாது, அது ஒரு பீஸ்ஃபுல்லான வேர்ல்டுன்றான். ஜெபம் கேட்டீரையா, இனி வரும் உலகம் கண்டீரை, அல்லாட விடவில்லையே. அங்கே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இராணுவம் ஒன்றே கிடையாதான், இராணுவம் கிடையாதான், எல்லை கிடையாதான். காற்று சுத்தமான காற்று, தண்ணீர் சுத்தமான தண்ணீர், எல்லாருமே ஒழுங்காக இருக்கிறாங்க. அங்கேயும் சுயம் இருக்குது. மனிதன் நினச்சா எது வேணாலும் செய்யலாம். அப்போ தவறு செய்யும்போது அங்கே ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு. அவன் நிற்கும்போது அவனை ஸ்கேன் பண்ணுதான் அந்த கம்ப்யூட்டர். நீ இப்படி பண்ணியிருக்கப்பா. அங்கேயே க்ரீன் வேர்ல்டு, எல்லோ வேர்ல்டு, ரெட் வேர்ல்டுன்னு 3 சொல்கிறாங்க. இந்த க்ரீன் வேர்ல்டு ரொம்ப சூப்பர்பான ஒரு வேர்ல்டு. எவனாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அவனை போய் நிற்கும்போது இனிமேல் கரெக்டாக இருப்பியாயா அப்படின்னு கேட்குமா அந்த சிஸ்டம். நான் கரெக்டாக இருப்பேங்க அப்படின் போது அவனை ஸ்கேன் பண்ணுது இருப்பான், திரும்ப க்ரீன் வேர்ல்டுக்கு அனுப்பிடுது. இல்லாட்டி கொஞ்சம் காலம் அந்த
எல்லோ வேர்ல்டில் இருந்துட்டு போ. எல்லோ வேர்ல்டு என்னன்னா கொஞ்சம் வேலை இருக்கும் அவனுக்கு, கொஞ்சம் வேலைகளோடு அவன் அனுபவிக்கும். இந்த க்ரீன் வேர்ல்டு வந்து கும்முன்னு அனுபவிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெட் வேர்ல்டு அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு உலகம். இப்படி அந்த சிஸ்டத்தில், அந்த சிஸ்டத்தை தான் எல்லாத்தையும் இயக்குது. அந்த சிஸ்டத்தை இயக்குனது யார், இயக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கும்போது இந்த குறிப்பிட்ட மனுஷன் அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி என்ன கேட்குறானா, வந்து ஒன்றை இயக்குறது யாருன்னு சொல்லும்போது எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். ஆனால் உலகம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கண்ட்ரோலில் ஃபுல் ஃப்ரீடத்தோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் உலகத்தானே பேச ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை தேவன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். பைபிளில் தெளிவாக சொல்லுது. அதைத்தான் புதிய ஜெருசலேம், நியூ ஜெருசலேம், பரம எருசலேமே பரலோகம் விட்டு இறங்குது, அலங்கார மணவாட்டியாய் அழகாய் ஜொலித்திடுது. முதல் நூற்றாண்டில் ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் இனி வரும் உலகம். அந்த உலகத்தை அவர் தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை, நமக்கு அவர் கீழ்ப்படுத்தியிருக்கிறார். இந்த இனி வரும் உலகத்தை குறித்த கனவு அவர்களுக்குள்ள இருந்தது. அந்த உலகத்தை குறித்த எண்ணம் அவர்களுக்கு இருந்தபடினால் அவர்கள் அதோடு இணைக்கப்பட்டவர்களாகவே வாழ்ந்தார்கள். அப்ப ஆதாமுக்கு ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த உலகம் வேறு, அதே பூமி என்னாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆதியாம் 1:2 டிமாலிஷ்டு வேர்ல்டு, அதுக்கப்புறம் வந்து டிசைன்டு வேர்ல்டு, திரும்ப ரீடிசைன் பண்ணுறாரு. கர்த்தர் வந்து சகலத்தை ஒழுங்காக்குகிறார். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டும் நோவா என்ன ஆகுறாரு சொல்லுங்க, நோவா வெள்ளம், அதுக்கப்புறம் உலகம். இந்த பூமி இருந்துச்சா வேற பூமி இருந்துச்சா? இதே பூமி தான் இருந்துச்சு, ஆனால் வேற ஃபார்ம்ல இருந்துச்சு. கைத்தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். விசுவாசம் இப்போ உங்களை அடுத்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போக போகுது. இன்னைக்கு நைட்டு நீங்க அந்த உலகத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமாம், இன்று இரவு நீங்கள் அந்த உலகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டு பாருங்க, வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓசோன் வந்து ரொம்ப ரிச்சாக இருந்துச்சு. சூரிய கதிர்கள் நேரடியாக பூமியை என்ன செய்ய முடியாது, தாக்க முடியாது. ஏன்னா வந்து தண்ணீர்களாலே அதை வானத்தை என்ன செஞ்சிருந்தாரு, மூடி இருந்தார். அதனால் பூமியே ஏறக்குறைய ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஒரு பொருளை வச்சாலும் பூமியில் கெட்டு போகாது. ஆமாம், நீங்களாம் அப்போ பிறந்திருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மீன் குழம்பு வச்சு 9 நாளைக்கு தின்றுக்கலாம். இப்போ ஒரு அம்மா கண்டுபிடிச்சிருக்கான், ஒரு இட்லி 20 வருஷம் சாப்பிடலாமா. 20 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கு இட்லியை கண்டுபிடிச்சிருக்கு. உன்னை இன்னொருத்தன் சொல்கிறான், என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்றான். ஒரு இட்லி அது அந்த இட்லியை சுட்டோம்னா 20 வருஷம் சாப்பிட்டுட்டு கெட்டு போகாமல் ஒரு 50 இட்லி சுட்டு வச்சுட்டுனா ஒரு 2 வாரத்துக்கு தின்னுக்கிட்டே இருக்கலாம். அப்போ நோவா காலத்துக்கு முன்னாடி இருந்த வேர்ல்டு வந்து எப்படி இருந்துச்சு, எது வச்சாலும் கெட்டு போகாது. அந்த வானத்தின் மதகுகள் உடையுது பாருங்க. அப்போதான் அங்கே இருந்த அந்த வாட்டர் பேக்கில் இந்த வாட்டர் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக மனுஷன் மேலே வருது. ஓசோன் இருக்கு, இப்போ அந்த ஓசோனில் ஓட்ட விழுகுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சுச்சுவேஷன். இப்போ ஆதாமுக்கு இது நோவாவுக்கு அந்த பழைய வேர்ல்டுல வாழ்ந்தவன் ஒவ்வொருத்தரும் பாருங்க, யாராச்சும் ஒருத்தர் இந்த வேர்ல்டுல இருப்பான், அந்த வேர்ல்டுல இருப்பான். அப்படித்தான் அந்த ஜென்ரேஷன் தான் நம்ம. கைத்தட்டுக்கு வருதவருக்கு. யோசுவா காலேப் மனாந்தரத்தில் இருந்தாங்க, கானான்ல இருந்தாங்க. நோவா பழைய வேர்ல்டுல இருந்தார், புது வேர்ல்டுல இருந்தார். ஜஸ்டின் உங்கள் பேரை சொல்லிக்காங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், இனி வரும் உலகத்தில் நாம் இருப்போம். ஆமாம், we are connected with the two worlds, both of the two worlds. 2 உலகத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 2 அனுபவங்கள் நமக்கு தெரியும். அப்போ நோவா என்ன செஞ்சிட்டார், வழக்கம் போல அப்போ திராட்சை ரசத்தை வச்சு குடிச்சிட்டு இருந்திருக்காப்புல பாவம். இந்த வேர்ல்டு மாறின உடனே எல்லாம் புளிச்சு போகுது, அது நோவாவுக்கு தெரில. வழக்கம் போல எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, திராட்சை ரசமாக வச்சாரு. என்னவா மாறிடுச்சு, ஒயினா மாறிடுச்சு. ஒயினா மாறின உடனே கேக் மிக்சிங்க்கு போட்டு இப்போ நோவா என்ன செஞ்சிட்டாரு, அது திராட்சை ரசம் குடிச்சப்போ அது ஒயின் வேலையை காட்டிடுச்சு. ஏன்னா இந்த 2வது வேர்ல்டோடைய விதிகள் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, மீன் குழம்பு வச்சா புளிச்சு போகுது, சட்னி வச்சா கெட்டு போகுது அப்படின்ற விஷயம். அப்புறம் இவனும் ஒரு நல்ல மனுஷன் ரெஃப்ரிஜிரேட்டரை கண்டுபிடிச்சிருக்கிறான்.
அவன் கண்டுபிடிச்சது இதை பார்த்தான்றான். எது நம்ம மன்னாவை வந்து 6 நாள் கெட்டு போச்சு, 7ஆம் நாள் கெட்டு போகலன்னு பார்க்கும்போது பனி பெய்தது, அப்புறம் மன்னா பெய்தது, அப்புறம் பனி பெய்தது. அப்போ 2 பக்கம் பனி இருந்து நடுவில் ஒரு பொருள் இருந்தால் கெட்டு போகலை போல அப்படின்னு இப்போ வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்ன்றான். ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சிருக்கிற மூல காரணம் மன்னா கெட்டு போகாமல் இருந்த காரணம்ன்றான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பைபிளும் சயின்ஸும் கனெக்ட் ஆகுது. அது நம்ம விஷயம் கிடையாது. இப்போ என்னன்னா, இந்த உலகம் மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இப்பொழுது இந்த உலகம் மறுபடியும் இந்த 5வது முறையாக தேவனுடைய கிருபையினாலே ஒரு புதிய இனி வரக்கூற உலகத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஆமென் சொல்லுவோம். அந்த உலகத்தை எப்படி இருக்கும்ன்ற ஃபுல் அந்த டீடைல்ஸை இந்த பைபிள்லே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுவோம்.